பேக் இருக்குல்ல, இதை எடுத்து இப்படி ஃப்ளாட் பண்ணி இங்கே வைங்க. கரெக்டாக இந்த கார்னர் வச்சுட்டு இந்த இடத்துல இந்த தையலை வைங்க. பிசுருக்கு இது தையலுக்கு, இது பிசுருக்கு. சரியா? இது எத்தனை இன்ச் இருக்கோ அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. 14.5. ஸோ இங்கேயும் அதே 14.5. இப்போ இதை ஸ்கேல் வச்சு ஒரு கோடு. இது பிசுரோடு சேர்த்து மொத்த அளவு இது. சரியா? இது வேணும்னா அந்த நம்ம உள்ள துணி விடுவோம்ல அந்த பிசுறு அது. சரியா? தையலுக்கு பிசுருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அடுத்தது கழுத்து வரையலாமா? கழுத்து வந்து கரெக்டாக இருக்கிறத வரைஞ்சிட்டு நான் சொல்லித்தரவா? எப்படி இருக்கிறத வரைஞ்சிடறேன். ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கவனமாக பாருங்கள். இப்போ இருக்கிற கழுத்து இது தான். அதுவும் நான் தைச்சது தான், அதனால் வந்து அது பெண்டு தான் இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த கழுத்தில் இருக்குதுல்ல 3 இருக்குது. இங்கே வரும்போது 2 தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா ஷோல்டர் இறங்கவே இறங்காது. அதாவது இங்கே என்ன அளவு கொடுக்குறாங்களோ அதை வரைஞ்சிருங்க. 3 இருக்கும், 3 இருக்கும். சரியா? இங்கே என்ன அளவு கொடுக்குறாங்களோ அதை வரைஞ்சிருங்க. இங்கே வரும்போது கம்மி பண்ணிக்கோங்க. அந்த கிராஸ் இருக்குல்ல, இப்படி வர கிராஸின் மூலயமா உங்களுக்கு ஷோல்டர் இறங்கவே இறங்காது. அப்புறம் இங்கே வெட்டும்போது இந்த நேர் வெட்டுறீங்கல்ல, இருங்க வர அதையும் வரைஞ்சிட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இந்த இந்த ஷோல்டர் கட் பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்படி கட் பண்ணணும். கோட்டுக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கோட் சூட்லாம் தைக்கும்போது கட் பண்ணுவோம்ல, கோட் யூனிஃபார்மில் அந்த மாதிரி. ஏன்னா இங்கே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா, இதுதான் கழுத்து பகுதி, இந்த இடத்துல அழுத்தி பிடிக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் இறங்கவே இறங்காது. உங்களுக்கு ஷோல்டர் இறங்குதுன்ற பிரச்சனை வரவே வராது. இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அது புரியும், ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஷோல்டர் இறங்குதுன்ற ஃபால்ட்லாம் வராமல் நல்லா ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சுற்றளவு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 20 இருக்கா? அதாவது இந்த துணி இருக்க பக்கத்தை ஃபஸ்ட்டு அளந்துக்கணும். அப்புறம் தான் இந்த துணி இல்லாத அந்த ஓப்பன் பக்கம் அளக்கணும். ஸ்ட்ரைட்டாக துணி இங்கே வச்சோம்னா இப்படி நகரும், இப்படி க்ளோஸ் ஆகும், நிறைய இருக்கும். ஒன்றே ஒன்று தான், இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. துணி இருக்க பக்கம் வைக்கும்போது 20, அப்போ வரும்போது 21 தான் வரும். அதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. தெரியுதுங்களா? 21 ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட் நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு அது வந்துடும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்தது? 21. புரியுதுங்களா? 20லேருந்து இங்கே வைக்கும்போது 21க்கு ஒரு புள்ளி கம்மி. 21னா எவ்வளோ? 10.5. கரெக்டாக? 21னாக்கா 10.5. 10.5ல் ஒரே ஒரு புள்ளி கம்மியாக வச்சுக்கணும்னா கரெக்டாக இருக்கும். அது இப்படி தான் நீங்கள் அளவு எடுக்கணும். சுற்றளவு எடுக்கிறது தெரியலனா அதுக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக தூக்கின்னு போய் இந்த ஓப்பன் பக்கம் வைக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக எடுத்தடுப்பில் இந்த இடத்துல அளக்காதீங்க, இந்த இடத்துல அளக்காதீங்க. அளந்தீங்கன்னா நகரும். அது நகரமும் உங்களுக்கு அக்யூரேட்டான அளவு கிடைக்காது. ஃபஸ்ட்டு இந்த இடத்த அளக்கணும். இந்த இடத்த அளந்துட்டு தான் நீங்கள் அங்கே அளக்கணும். பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. ஆல்ட்ரேஷன் வராது. ஆல்ட்ரேஷன் வராமல் தைக்க கற்றுக்கோங்க. பழகும் போதே கரெக்டான மெத்தடில் பழகுங்க தைக்க பழகிறது. சரியா? 6 இன்ச்சு இருக்கும். எப்படியும் இது கரெக்டாக சொன்ன பாருங்கள். நான் வந்து இந்த இன்ச் டேப்பை வைக்கும்போதே மார்க் நான் அளவு சொன்னேன் பார்த்தீங்களா? வைக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா? 6 தான் இருக்கும். இந்த அளவு ப்ளவுஸுக்கு 6 வச்சா கரெக்டாக இருக்கும். 6 இருக்குது இல்லையா? இப்போது இதை மார்க் பண்ணிடுவோமா? சொல்கிற அளவு எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? 3.5க்கு ஒரு புள்ளி கம்மி. இங்கே 2 இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக 40 சைஸு ப்ளவுஸு. ஓகேவா? 1.5 வைக்கலாம். இங்கே 2 இன்ச்சு இந்த 2 இடத்துலையும் இப்படி விட்டு இந்த இடம் மட்டும்தான் இந்த ரவுண்டு வரணும். இங்கேருந்தே எடுக்கக்கூடாது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டில் தான் இருக்கணும். நம்ம உடம்பு வாட்டம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ப்ளவுஸு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். இங்கே தான் அந்த கிராஸ் எடுக்கும், அக்கிள் கிராஸ். அதை தான் ஆமுல்னு சொல்லுவாங்க. இதை விட தெளிவாக எப்படி சொல்லித்தர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். கழுத்து வந்து உங்களுக்கு இறங்காமல், அதாவது கழுத்து வந்து லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு